எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஃபைசி கிச்சனில் வந்து இப்போ நம்ம வந்து கேஎஃப்சி செய்ய போகிறோங்க. அதுக்கு சிக்கன் பீஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம், இப்படி வந்து லெக்காக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கணுங்க. எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சில்லி பவுட்ருங்க, நம்ம சில்லி பவுட்ரு சிக்கன் 65 சொல்கிற சில்லி பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுங்க. கடல மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்புங்க. லைட்டாக நம்ம தண்ணி போட்டுக்கலாங்க. இதை பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மசாலாவை கலக்கி வச்சுக்கணுங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு 1 ஹவர் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஎஃப்சிக்கு என்னென்ன மசாலா வந்து நம்ம போடணுங்கிறத அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், கேஎஃப்சிக்கு மசாலா இப்போ நம்ம தயார் பண்ணலாங்க. மைதா மாவு நான் மெஷர்மெண்ட் கப்பில் பாருங்கள் 1.5 கப் எடுத்துக்கேங்க. சில்லி பவுடர் பாருங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன். இதை போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், கேஎஃப்சி செய்கிறதுக்கு சிக்கன் ஊறிடுச்சுங்க. மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இதை கலக்கிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து லெக் பீஸ் எடுத்துக்கலாங்க. எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணிக்கலாங்க. மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையில் டிப் பண்ணிக்கலாங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவில் டிப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் நாம் டிப் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.